எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வச்சோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறத இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ இந்த கோலமெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பொங்கல் வைக்கிறதுக்கு செங்கல் மணலெல்லாம் போட்டு முன்னால் கேட்டுக்கு முன்னால் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்குது. நாங்கள் பொங்கல் வைக்கும்போது மதியம் 12 மணி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நைட் கோலமெல்லாம் போட்டு பிள்ளைங்களாம் நல்லா தூங்கிட்டாங்க. நைட் 12 மணி வரை கோலம் போட்டிருந்தோம். நல்லா தூங்கிட்டாங்க. அதனால் அவங்க எந்திரிச்சதுக்கப்புறமா வச்சுக்கலான்னு சொல்லி நான் நேரத்தில் வைக்கல. இப்போ நான் பொங்கப்பானைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, எனக்கு குலதெய்வம் பெருமாள் அப்படிங்கிறதுனால நான் பெருமாளோட அந்த ராமம் போட்டிருக்கிறேன். அப்புறம் மஞ்சள் கொத்தில் மஞ்சள் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்தது. அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். அந்த இலையை அந்த மஞ்சள் கொத்து அப்படியே சுற்றியாச்சு. அதில் வெத்தலைப்பாக்கு பூவெல்லாம் வச்சு அதையுமே வச்சு நல்லா கட்டி விட்டாச்சுங்க. கட்டி விட்டுட்டு அடுப்பில் பாருங்கள் கோலம் போட்டு அழகாக பூவெல்லாம் மேலே வச்சுருக்கிறேன். அப்புறம் அந்த வேப்பங்குச்சி கிடச்சிது எனக்கு. வேப்பங்குச்சி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை நினச்சிட்டு கற்பூரம் 2 போட்டு அப்படியே அதில் பற்ற வச்சாச்சு. அடுப்பு ஏற்றியாச்சுங்க. நல்லா அடுப்பு நல்லாவே எரிஞ்சுது. முதல்ல கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா அந்த விளக்கு திரியெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த திரியெல்லாம் எடுத்து போட்டு வச்சோடனே நல்லா பிடிச்சிருச்சு. ஏன்னா 12 மணிங்கும் போது அந்த காற்று அடிக்கும் இல்லையா, நாங்கள் கேட்டுக்கு முன்னால் வச்சோம் வீட்டுக்குள்ளார. காற்று சரியான காற்று. அப்புறம் அந்த காற்று அடித்தாலையும் நல்லா பிடிச்சிக்கிச்சு விளக்கு திரி போட்ட உடனே. அப்புறம் இப்போ நான் அரிசி 2 தடவை கழுவி வச்சு 3ஆவது தடவை கழுவுன தண்ணி எடுத்து ஊற்றி அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. இப்போ மண்டை வெள்ளமெல்லாம் தட்டி வச்சாச்சு. அப்புறம் 2 பழம் செவ்வாழை இருந்தது, அதை எடுத்து வச்சுட்டேன் சாமி கும்பிட்றதுக்காக. அப்புறம் அதில் கொஞ்சம் பால் ஊற்றினேன், பொங்கி நல்லா வரணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் பால் இருக்கும் ஊற்றினேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக பால் ஊற்றினா என் பொண்ணுக்கு அது பிடிக்காது. அதனால் கொஞ்சம் பால் ஊற்றினேன் அளவாக. ஊற்றிட்டு நல்லா அடுப்பு நல்லா எரிய வச்சேங்க. பொங்கல் நல்லா பொங்கி வந்துச்சு. கிழக்க பார்த்து நல்லா பொங்கி வந்துச்சுங்க. சூப்பராக பொங்கிச்சுங்க. நல்லா குழவையெல்லாம் போட்டு பொங்கலை அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நாங்கள் அரிசியை போட்டோம். பாருங்கள் பொங்கி வர்றது பாருங்கள், செமையாக இருக்கும் பார்க்குறக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்லா கிழக்கு பார்த்து பொங்கிடுச்சு. செம சூப்பராக இருக்குது இல்லைங்க. உங்கள் வீட்டில் எந்த பக்கமாக பொங்குச்சு, எப்படி பொங்குச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எனக்கு கிழக்கு பார்த்து பொங்குச்சு. சரிங்களா. அப்புறம் அரிசியெல்லாம் போட்டுட்டு தண்ணியை அளவாக எடுத்து வச்சுட்டு பொங்கல் வேகருக்கு மறுபடியும் குச்சியெல்லாம் அடுப்பில் வைக்கல, அப்படியே அந்த கங்குலியே எரியட்டுன்னு விட்டாச்சு. நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஒரு 1/4 கிலோ அரிசி, ஒரு 300 அரிசி, ஒரு 150 பருப்பு போட்டிருந்தேன், பாசிப்பருப்பு. அப்புறம் மண்டை வெல்லமெல்லாம் நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டு பொங்கல் அந்த அரிசி நல்லா வேகணும், நல்லா பொழைய வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மண்டை வெல்லத்தை போட்டோம்னா தான் நல்லா வேகும். இல்லைன்னா பருப்பு அரிசி கொஞ்சம் விதையாக நிற்கும். அப்படி இருந்துமே நான் பார்த்து செஞ்சுமே கொஞ்சம் லைட்டாக விதையாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நல்லா டேஸ்ட் கொடுத்ததுங்க. எந்த வித்தியாசமுமே தெரியல. சூப்பராக இருந்துச்சு பொங்கல். இப்போ பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் வச்சு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே போட்டாச்சுங்க. அதெல்லாம் வீட்டுக்குள்ளார வறுத்து எடுத்துகிட்டு போட்டாச்சு. நல்லா நெய் ஊற்றி நல்லா கிளறியாச்சுங்க. இதுக்கு எப்படியும் ஒரு 150-200 கிராம் நெய் ஊற்றிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். செமையாக இருந்ததுங்க பொங்கல், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் இங்கே வச்சு எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளார கொண்டு போயாச்சுங்க. நாங்கள் வெளியில் ஏன்னா மத்தியானம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளார கொண்டு படை போட்டு கொஞ்சம் காக்காய்க்கு சாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு கொஞ்சம் பொங்கல் வச்சுட்டு கொண்டு வெளில வச்சாச்சு. சாமிக்கெல்லாம் படை போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப திருப்தியாக கும்பிட்டாச்சு. இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.